இன்றைய தியானத்திற்கான தலைப்பு யூ ஆர் பாட். நீங்கள் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். இதனுடைய வசனமாக நாம் பார்க்கிற காரியம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பொருளை நாம் வாங்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையின் பிரயோஜனத்திற்காக அதை நாம் காசு கொடுத்து வாங்குகிறோம். இங்கே பவுல் சொல்லுகிறார் 19ஆம் வசனத்தில், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் அவருடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நம்மை கிரயத்துக்கு வாங்கினவர், நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை வாங்கியிருக்கிறார். ஆனபடினாலே அவர் தங்கும்படியான பரிசுத்த இடமாக நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பிரயோஜனமாய் நாம் நடக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.